இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே இவங்க ரொம்ப நிதானசாலிங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்வாங்க, கஷ்டமோ இல்ல பிரச்சனை வரும்போது தாம் தூம்னு குதிச்சு அந்த பிரச்சனை இவர்களே செஞ்சிருந்தாலும் அது நான் செய்யல அவங்க தான் செஞ்சாங்கன்ற மாதிரி அந்த திசையவே திருப்பி விட்டு போயிருவாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். முக்கியமா சொல்ல போனா கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசியா மாட்டிக்கிறது இந்த கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. தப்பு இவங்க பண்ணல, தப்பு பண்ணவே இல்லை, ஆனாலும் தப்பு பண்ணதாக எல்லாரும் முன்னாடியே மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு கோபம் ரொம்ப கம்மியா வருங்க. எதிர்த்தற்காலம் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு உண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா இவர்கள் அப்படி கிடையாது. ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எல்லார் மேலேயுமே அன்பு பாசத்தை அள்ளி காமிக்கக்கூடிய நபர்கள்னா அது இவர்கள் தான். என்னதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் அன்பையும் பாசத்தையும் இல்ல மற்ற விஷயங்கள்ல சரியான நேர்கோட்டுல சென்றாலும் இவர்களுடைய வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த நேர்கோட்டிலையும் தடைகள் என்பது இருக்கத்தானே செய்யும். அப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு உண்மையை பேசினாலும் சரி, இல்ல ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்குன்ற ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, இப்ப பொய் பேசுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பொய் பேசுறான்னு சொல்ல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இவன் ஏமாத்துறான், இவன் நம்பிக்கை துரோகம் பண்றான், இவன் சொல்றத நம்பாதீங்க, இவன் கெட்டவன் தப்பானவன் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களை எல்லோர் முன்பும் அசிங்கப்படுத்துவாங்க. முக்கியமா சொல்ல போனா கன்னிராசிக்காரங்க ஆம்பளைங்களுக்கு தானுங்க இந்த பிரச்சனை, பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இரு நபர்களுக்குமே இந்த ஒரு தடங்கல்கள் என்பது ஏற்படும். சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க, இதை எப்படி சொல்றோம்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்குகளை எல்லாம் நீங்க பெண்களுக்கு சொல்லணுங்க, ஆண்களுக்கு தானே சொல்றீங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, இரு நபர்களுக்குமே இது பொருந்தும். அந்த அளவுக்கான சிறந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால கன்னிராசினுடைய வாழ்க்கையில இது நடக்குது. இது மட்டும் இல்லைங்க, கன்னிராசிக்காரர்கள் காதல்ன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமா அவங்கள காதலிச்சாங்க. முக்கியமா அதுல வெளியே வர முடியலையேன்ற ஒரு வருத்தம். ஒருத்தவங்களை காதலிச்சுட்டோம், அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க தெரியுது, அதை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்மளை மாத்தணும் தான் நினைக்கிறேன், என்ன நான் மாத்திக்க தான் நினைக்கிறேன் சாமி, ஆனாலும் முடியல. அவங்க மேல நான் அவ்வளவு காதலை வச்சுட்டணும், எனக்கே தெரியலையே. நான் முதல்ல அவங்க என்னை விட்டு போகும்போது சரி போனா போயிட்டு போறேன், அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழட்டும் தான் நான் விட்டுட்டேன், பெருசா எனக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நித்தம் அவங்க என்னை விட்டு போயிட்டு 5-6 வருஷம் ஆச்சு சாமி, ஆனாலும் அவங்க என்னால மறக்க முடியல. அந்த மனசு அந்த நொடி பொழுதுல அப்படியே அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷத்துல எதையோ நினைச்சுக்கிட்டு இருப்பேன், டப்புன்னு அவங்க நினைப்பா கண்ணீர் வந்துடும் கண்கிட்ட இருந்து. எல்லாரும் முன்னாடிலாம் நான் அழுதுருக்கேன் சாமி, என்னால அந்த காதல் விஷயத்துல மாற்றமே கொண்டு வர முடியலையே. என்ன நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியல எனக்கு. வேற ஏதாச்சும் ஒரு காதல் வந்தாலும் இல்ல திருமண வாழ்க்கை வந்தாலும் சரியாயிடும் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சரி கொஞ்சம் மாத்த பாப்போம் நானும் முயற்சி பண்ணேன், ஆனாலும் முடியலையே. அந்த ஒரு பொண்ணோ இல்ல அந்த ஒரு பையனோ என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியல. வேற யாரும் நெருக்கமா வந்தாலும் அவங்க கிட்ட நான் அவங்கள பார்க்கல, இவங்களதான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது என்னால இப்படி வேற ஒருத்தவங்களை நினைச்சு பார்க்க முடியும்னு இவர்களுடைய வாழ்க்கையில நித்தம் கஷ்டப்பட்டிருக்காங்க கன்னிராசிக்காரர்கள். இந்த அளவுக்கு காதல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு காதலிக்கிறாங்களா, பிரேக்கப் ஆகுற நாளைக்கு சரி அவ்வளவுதான், அடுத்த பொண்ணு ஒரு அடுத்த பையன் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் அது முடியாத காரியமாக தான் இன்றைய நாள் வரைக்கும் இருக்கு. இது காதல்ல மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் இவர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது அந்த ஒரு இடத்துக்கு வேற ஒண்ணு வைக்கணும் அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயமாக தான் இவர்கள் இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமலும் இருக்கு. ஆனா உயிர் மட்டுமே மிச்சம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுதான் இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட துன்பங்களை மட்டுமே பார்த்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி துன்பம் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீரப்போகும். இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் துன்பமாக இருந்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்கள் என்பது இருந்திருக்கலாம், ஆனா இனி கஷ்டம் என்பது இல்லாமல் காணாமல் போக போகுது. சரி, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த கன்னிராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வைகள் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்ல தெளிவாக புரியும். கன்னிராசிக்கார அன்பர்களே, நீங்க ஆயுசுக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இவர்களுடைய சிறு வயசுல இருந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள். அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னா டக்குனு போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சின்ன வயசுல நினைப்பாங்க. ஆனா இவர்கள் என்னத்தை சாப்பிட அப்படின்ற மாதிரி பணத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது இவருடைய மனசு அவ்வளவு வேதனை இருந்துச்சு. அந்த சில டைம்லாம் இவங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்ப சொல்லலை, அதாவது இன்றைய காலங்கள்ல இந்த 1 ரூபாய் 2 ரூபாங்கிறது ஒரு பணமாகவே இல்லை. ஆனா ஒரு 2000
இல்ல அதற்கு முன்பு காலகட்டங்கள்லாம் ₹1 மிகப்பெரிய ஒரு ரூபாயை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ₹1 இவங்களுக்கு கிடைக்கிறதுனாலே ஆச்சரியமா போய் எனக்கு ₹1 கொடுத்தாங்களே எங்க அப்பா, எங்க சொந்தக்காரங்க வந்து ₹1 அப்படின்னா அந்த ₹1 கூட இவங்க பயங்கரமா சேர்த்து வைப்பாங்க. எப்பவுமே காசை வீணடிக்காத ஒரு நபர்கள்னா அது கன்னிராசிக்காரர்கள் தான். நீண்ட வரைக்கும் இவருடைய குணம் அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, இவர்களுடைய குணம் அப்படி இருந்தா போதுமா? இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கணவன் இல்ல மனைவியாக இருக்கலாம், இல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கும் அந்த குணம் இருக்கும்ல, அப்படி கிடையாது. அதாவது எப்படி சொல்றேன்னா, வாத்தியார் பிள்ளை முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாத்தியார் அறிவாளி, நல்லா படிக்கிறாள் நல்லதான், ஆனா பிள்ளை வந்து முட்டாளாய், அது மாதிரிதாங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் பணத்தை ஓடி ஓடி சேர்த்து வச்சாங்க. ஆனா அதை செலவு பண்றதுக்கு யாராச்சும் வேணும்ல அப்படின்னு இந்த காலகட்டத்துல இப்படித்தான் இருக்காங்க. பணத்தை அவங்க சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, நானும் சேர்த்து வைக்கேன், செலவு யார் பண்ணுவா, சேர்த்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பணத்தை செலவு பண்றதா குறியா இருப்பாங்க. அப்படி சிலப்பட்ட விஷயங்களால பணத்தை அதிகமா செலவு பண்ணி 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 கடைசியில பணம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல பட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில. இவர்கள் செல்வத்தை சேர்த்து வைக்க நினைப்பாங்க. முக்கியமா ஒரு சில காலங்களில் பணம் நிறைய வந்துச்சு, அப்பெல்லாம் தவிர்த்துட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல என்ன நடக்குது, கணிதத்தினுடைய பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா பணத்தை சேர்த்து வச்சுக்கலாமோ, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வருத்தம். தான் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குன்ற ஒரு எண்ணத்துலதான் இவர்கள் பணத்தை பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணாங்க. ஆனா கடைசியில இவர்களுக்கு புரிஞ்சது, பணத்தை நம்ம ரொம்ப அதிகமா செலவு பண்றோம் போல அப்படின்ற மாதிரி. இந்த நாள் வரைக்குமே பண கஷ்டம் இவங்களுடைய வாழ்க்கையில தீரலங்க. எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கையில பாசே நிக்காது. என்ன மாச சம்பளம் ஆனாலும் சரி, இல்ல எப்போனாலும் சரிங்க, பணம் வந்த வந்த கண்ணோட்டத்துல எப்படி வந்துச்சு எப்படி போனுச்சுன்றே தெரியாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வம் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு செல்வ கஷ்டம் இருக்கல. ஏதோ வரும் போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நாட்கள் கடக்கும் போதுதான் இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம செல்வத்தினுடைய உச்சக்கட்ட கஷ்டங்களும் இருக்கும், இதற்கு தீர்வே கிடைக்காது, இனி இதுல இருந்து மாறவே முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ன்ற அளவுக்கு மனசுக்குள்ள பல வேதனைகளை வச்சிருந்தாங்க. ஏன்னா பணம் பிரச்சனை அப்படின்னா இது யாருக்கு தாங்க பெரிய விஷயமா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒரு பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னாலே யார் கேட்ட நமக்கு கொடுப்பாங்க, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம நம்மளே நமக்கு நானே குழம்பி போயிடுவாங்க. அப்படிதான் கன்னிராசினுடைய வாழ்க்கையிலையும் பண கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல, யார் நமக்கு உதவுவாங்கன்னு கூட தெரியாம தினமும் தினமும் அழுது கண்ணீரோடு தான் இருந்தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்காதான்னு தேடாத நாட்கள் கிடையாது. இப்படிப்பட்ட மாற்றத்திற்கான காலங்களாக இனி அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, இவர்களுக்கு இந்த செல்வ கஷ்டம் தீர்ந்தாலும் ஒரு நல்ல வேலை வேணுமே சாமி, நானும் ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்றேன்னா ஆனா நடக்க மாட்டேக்கே, ரொம்ப காலமா நான் வேலை தேடி போற இடத்துல எங்களை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, ஆனா வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல எங்களை ரொம்பவே கேவலமா மட்டமா பாக்குறாங்க, வேலை தான் கேட்க வந்திருக்கோம், அவங்களுக்கு ஒன்றும் அடிமை இல்லையே சாமி, அவங்க என்ன எப்படி நடத்துறாங்கன்ற ஒரு கோபமும் எங்களுக்கு வரதான் செய்யுதுன்னு கணிதாசிக்காரர்களுடைய மனசுல இருக்கத்தான் செய்யுது. இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காதான இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவிலையும் சரிங்க அர்த்தமானதாக இருக்கும். இதற்கு முன்பெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் முடிவு எடுத்தாங்க அப்படின்னாலே பல நபர்கள் ரொம்ப எளிமையா விட்டு போயிருவாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய முடிவுகளும் சரி, இவர் எடுக்கக்கூடிய செஞ்சக்கூடிய செயல்களும் சரி ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருப்பதால மற்ற நபர்கள் நீ சொன்னா கரெக்டா இருக்கும், நீ சொல்லி நான் தட்டுவானா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் தொழில் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் முழுவதுமான மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில தினமும் இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் பல மடங்கு செல்வதை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, மாற்றங்கள் கிடைக்காதான்னு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி இது போன்ற கஷ்டங்கள் என்பது காணாமல் போகும். நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளிலும் முன்னேற்றங்கள் என்பதாக இருக்க போகுது. இதற்கு முன்பெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுத்திருக்கும், ஆனா தீர்வுகளை தேடி நீங்க அலையாத நாட்களே கிடையாது. அப்படி அலைஞ்சும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் கிடைச்சிருக்காதுல்ல. இது போன்ற மாற்றங்களுக்கு ஏற்ற காலங்களாக தான் இப்ப அமைய போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. கன்னிராசிக்காரர்களை சில இடங்கள்லாம் எப்படி சொல்றோம்னா மட்டப்படுத்தி பேசுவாங்க, ரொம்ப மத்தவங்க முன்னாடி எல்லாம் ரொம்பவே கூடி குறுக்கி வைக்கிறதுல ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்துவாங்க. சரி சரியாயிடும் சரியாயிடும் நம்புனாங்க, ஆனா மத்தவங்க முன்னாடி இவங்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துற விஷயத்துல எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாம ரொம்ப தவிச்சு போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவருடைய வாழ்க்கையில கனவாக பார்த்த பல விஷயங்கள் நிஜமாகவே மாறுங்க. தோல்விகளை மட்டுமே வாழ்க்கையில பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேலிக்கின்றெல்லாம் நிறைய நபர்கள் பண்ணியிருக்காங்க. இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது.
அப்படி இருக்கக்கூடிய அனைத்திற்குமான மாற்றம் ஏற்படக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாகும். இவர்களுடைய முயற்சிகள்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்குலாம் பொறாமையும், எப்படி சொல்றதுன்னா இவங்க என்னடா இந்த அளவுக்கு வகையில முன்னேற்றாங்க அப்படின்ற சிந்தனைகள்ல மற்றவர்கள் இவர்கள் மேல பொறாமையும் பட ஆரம்பிப்பார்கள். அதற்கான